புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையில் மத்திய அரசு உரிய நீதியை பெற்றுத்தர வலியுறுத்தல். வங்கதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு அமெரிக்கா தான் காரணம் என்பது ஏற்புடையதல்ல. உண்மைக்கு மாறான தகவல் என அமெரிக்க வெள்ளை மாளிகை மறுப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டம் நிறைவு. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம், அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் 24,700 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கான கொள்கை உள்ளிட்ட 3 கொள்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தகவல். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கும் தேநீர் விருந்து திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, பிசிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. மகளிர் உரிமை தொகையை பற்றிய முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க வலியுறுத்தல். அதானி குறித்து ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றிய இந்திய அரசு முறைப்படி விசாரணை நடத்த வேண்டும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாட கண்காட்சி. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை 15ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம். உத்தரமேரூர் அருகே மழையால் 300 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதம். தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பஞ்சாபில் 2 மாணவர்கள் மட்டுமே பயிலும் அரசு பள்ளி. கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு செல்வதால் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருகை குறைவு. மீண்டும் 52,000 ரூபாயை தாண்டிய ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து விற்பனை. வெள்ளி கிராமுக்கு ₹1 உயர்ந்து 88 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சம்பு எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள டிராக்டர்களை அப்புறப்படுத்த விவசாயிகளை அறிவுறுத்த வேண்டும். பஞ்சாப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தனது கிராமத்தில் பல்கலைக்கழகம் கட்டித்தர வேண்டும் என ஒலிம்பிக் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் கோரிக்கை. கிராமத்தில் உள்ள தனது சகோதரிகள் 2 மணி நேரம் பயணம் செய்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என கருத்து. சீனாவில் தயாரிக்கப்படும் கார்களின் பேனட்டுகள் வெயிலின் தாக்கத்தால் வீங்கி வருவதாக குற்றச்சாட்டு. கார்களின் பேனட்டுகள் வீங்கி உப்பி விடுவதாக தயாரிப்பு நிறுவனங்கள் விளக்கம். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.
காயத்தால் அவதியுறும் நீரஜ் சோப்ரா சிகிச்சைக்காக ஜெர்மனிக்கு சென்றுள்ளதாக தகவல். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப இனி வரும் போட்டிகளில் விளையாடுவார். முதன்முறையாக காது கேளாத பெண் தென்னாப்பிரிக்க அழகி பட்டத்தை வென்று அசத்தல். இந்த வெற்றி சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களை ஊக்குவிக்கும் என்றும் 28 வயதான மியா கருத்து.